இந்த உலகம் 8 பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலையும் சூழப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பூமி பந்த காதலின் கைகள் தானே சுட்டிகிட்டே இருக்கு. இந்த ஆதாமும் ஏவாளும் கடித்த ஆப்பிள் இன்னும் தீரவே இல்லைங்க. கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்குது இந்த காதல் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதலை கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா நானும் அவனும் 2 வருஷமா காதலிச்சோம். ஒரு சின்ன மனக்கசப்பு தான், சின்ன சண்டை தான். ஆனா ஏனோ தெரியல, என்னை விட்டு அவன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த காதலின் பிரிவின் வலி ஆணுக்கு இருப்பதை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்கேன் நண்பா. என்னால் அந்த வலியை தாங்கவே முடியல நண்பான்னு கேட்டிருந்தாங்க. உண்மையான விஷயங்க. நம்ம உடம்புக்குள்ள கையை விட்டு இதயத்தை பிச்சு எடுத்துட்டு போனா எப்படி ஒரு வலி இருக்குமோ அந்த வலி தான் இந்த பிரிவின் வலி. ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்கேன்னு கேட்டிருந்தீங்கல்ல, பாரதி சொல்றாருங்க, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், அந்த நினைவு முகம் மறக்கலாமோன்னு கேட்டிருப்பாரு. அவன் மேல எனக்கு இருக்கக்கூடிய காதலும் அன்பும் பாசமும் என்னை விட்டு போவே இல்லை, அவனுடைய முகத்தை மட்டும் நான் எப்படி மறக்க முடியும்னு ஒரு பெண் தன் தோழிட்ட கேட்குற மாதிரி எழுதியிருப்பாங்க. இனிமே அவன் வாழ்க்கையில நம்ம நுழையவே முடியாது, நம்ம வாழ்க்கையில அவன் வரவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட கடைசியா ஒரே ஒரு முறை அவன் முகத்தை பாத்திர மாட்டோமா, அந்த விரல்களோடு விரலை நாம கோர்த்திட மாட்டோமா, வேர்வை பூத்து அந்த சட்டை வாசத்தை ஒரே ஒரு முறை நம்ம நுகர்ந்துட மாட்டோமான்ற ஏக்கம் இருக்குல்ல, அதாங்க அந்த பிரிவின் வழி. வைரமுத்து ஐயா சொன்னார்ல, மாலை அந்திகளின் மனதின் சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே, வெயில் தாரளவும் நகர வீதிகளில் மையல் கொண்டு மனம் வாடுதே, வேர்வை பூத்து அந்த சட்டை வாசம் என்று ஒட்டுமென்று மனம் ஏங்குதே, முகம் பூத்தி இருக்கும் முடியில் 1-2 குத்தும் இன்பம் கண்ணம் கேட்குதேன்னாங்க. முத்தம் கொடுக்கும்போது அந்த முடி குத்துமாங்க, இனிமே எனக்கு அந்த முடி குத்தவே குத்தாதேன்னு ஏங்குற ஏக்கம் இருக்குல்ல, அதாங்க அந்த பிரிவின் வழி. லண்டன்ல ரெட்டிங்கிற மாநகரத்தில் ஷெரின் ஒரு இசைக்கலைஞர் இருந்தாங்க. அவங்க தன்னோடு இருக்கக்கூடிய சக இசைக்கலைஞரான பீட்டரை காதலிக்கிறாங்க. உன்னுடைய இசை பிரியதா என்னுடைய இசை பிரியதான்ற போட்டியில பீட்டரும் ஷெரினும் பிரிஞ்சிடுறாங்க. இந்த இசையினால் தானே என்னுடைய காதல் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஷெரின் அதுக்கப்புறம் இசையவே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பீட்டரின் பெயரை கேட்டாலோ பியானோவை போய் தொட்டாலோ ஷெரினின் கைகள் நடுங்க ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில ஷெரினுக்கு ஒரு கடிதம் வருதுங்க. உங்களுடைய இசைதான் என்னுடைய மனக்காயங்களுக்கு மருந்தாக இருந்தது, உங்களுடைய இசையை கேட்டுதான் நான் தினமும் உறங்கிக் கொண்டிருந்தேன், இப்பொழுதெல்லாம் உங்களுடைய இசையை கேட்க முடியறதே இல்லையே, உங்களுடைய இசை கருவிகள் ஏதேனும் பழுதடைந்ததா, நான் அதை சரி பண்ணி தருகிறேன், இப்படிக்கு ஹென்ரின்னு ஒரு கடிதம் அவங்களுக்கு வருது. ஷெரின் அதற்கு பதில் கடிதம் எழுதுறாங்க. மியூசிக் ஸ்டார்ட்ஸ் வித் மைண்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் ஃபிங்கர், போத் ஆர் பேரலைஸ்டுன்னு பதில் கடிதம் எழுதுறாங்க. ஹென்றி உடனே ஷெரினின் வீட்டிற்கு வருகிறார். ஷெரின் யார் என்பதை ஷெரினுக்கே அறிமுகம் செய்கிறார். அவரது இசையை எப்படியெல்லாம் ரசித்தேன் என்பதை உணர வைக்கிறார். ஷெரின் தனது ரசிகனையும் சேர்த்து ரசிக்க தொடங்குகிறார். ஹென்ரியோ இசையையும் இசைத்தவளையும் சேர்த்து காதலிக்கிறார். அங்கு ஒரு ஆகச் சிறந்த காதல் மலர்கிறார். எந்த பீட்டரின் பெயரை கேட்டால் ஷெரினுக்கு கைகள் நடுங்குமோ அந்த பீட்டரை நேரில் சந்தித்து தனது திருமண பத்திரிகையை நீட்டுகிறார். ஷெரின் சொன்னார், பீட்டர், உன் சக்தியை விட என் சக்தியை விட காதலின் சக்தி உயர்ந்தது பீட்டர். நானும் நீயும் தேர்ந்தெடுத்திருந்தால் ஒரு சக போட்டியாளனை தேர்ந்தெடுத்திருப்போம், ஆனால் இந்த காதல் எனக்கு ஒரு ரசிகனை தேர்ந்தெடுத்து தந்தது பீட்டர். என் வாழ்வில் போட்டியாளனுக்கு இடம் இல்லை, ரசிகனுக்குத்தானே இடம் இருக்கிறதுன்னு ஷெரின் அந்த திருமண பத்திரிகையை கொடுத்து விட்டு வந்தாங்க. மாற்றம் என்பது முடிவோ முற்றுப்புள்ளியோ இல்லை, அது இன்னொரு தொடக்கம் தானே. நீங்களும் காத்திருங்கள், உங்கள் வீட்டு கதவையும் கண்டிப்பாக ஒரு ஹென்றி தட்டுவார், அதற்காக காத்திருங்கள். காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.